ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் நீதானே என் பொன் வசந்தமில் எபிசோட் 10 கேட்டீங்க. சத்யா நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு வசந்த் சொன்னதுக்கப்புறம் உடஞ்சி போன நம்ம சத்யாவை ஒட்ட வைக்கிற மாதிரி ஷிஃபானா நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒரு அம்மாவாக மாறி நம்மளோட சத்யாவுக்கு தட்டி கொடுக்குறாங்க. நிறைய ஆறுதலான வார்த்தைகள் சொல்கிறாங்க. அண்ட் யாருனாலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னு நினச்ச நம்ம சத்யாவை காம்ப்ரமைஸ் பண்ணி மறுபடியும் சிரிக்க வைக்கிறாங்க நம்மளோட ஷிஃபானா. அண்ட் சத்யாவும் மனசார சிரிக்கிறாங்க. அண்ட் தன்னால் வசந்த் கூட சேர முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் முழு மனசை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளோட சத்யா. ஸோ இதுக்கப்புறம் சத்யாவுக்கும் வசந்த்க்கும் நடுவில் இருக்க உறவு எப்படி போக போகுது, அதில் நம்மளோட ஷிஃபானாவோட பங்கு எப்படி இருக்க போகுது, வசந்த் சத்யாவை ஏதாவது ஒரு நாள் ஏற்றுக்க சான்ஸ் இருக்கா, இல்லை லைஃப் லாங் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்களா? நீதானே என் பொன் வசந்தமோட எபிசோட் 11 போகலாமா? சத்யா பிரியா, நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். பட் எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன ஹெல்ப் ஆர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க. இதை நான் சொல்கிறது கிளீஷே மாதிரி ஆகிடுச்சு, அடிக்கடி இதை நான் சொல்கிறேன். ஸோ ஐம் புட்டிங் ஸோ மச் எஃபர்ட்ஸ் டு டூ திஸ் ஸ்டோரி அண்ட் 10+ hours நான் பண்ணுறேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கன்னா வந்துட்டு இதயத்தின் குரல் இஸ் நான் கமர்ஷியல் அண்ட் இங்கே வந்து யூடியூப் மாதிரி எந்த ரெவன்யூ மாடலும் கிடையாதுங்க. அண்ட் எனக்கு இது மூலமாக பெருசாக இன்கமும் எதுவும் இல்லை. அண்ட் எனக்கு ஆட்ஸ் போடுறது, ஆட் போட்டு உங்களை ஏதாவது ப்ராடக்ட் வாங்க வைக்கிறதுலையும் பெருசாக அபிப்பிராயம் கிடையாது. ஸோ லிசனர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. லிசனர்ஸ் ஆகிய நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஷோவை ஒரு டிக்கெட் கொடுத்து பார்க்குற மாதிரி, ஒரு டிக்கெட் கொடுத்து கேட்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். காசு கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த டிக்கெட்டோட விலை வெறும் 50 ரூபாயாக கூட இருக்கலாம். அண்ட் இது வந்து கம்பல்ஷன்லாம் கிடையாது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 50 rupees, 100 rupees, ஒரு $1 இல்லை $2 நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஒரு 10 பேர் டொனேட் பண்ணால் கூட எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியலாகவும் சரி, இதயத்தின் குரலை ரன் பண்ணுறதுக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேபால் கூட பண்ணலாம். ஸோ எல்லா பிளாட்ஃபார்முக்குமான லிங்க் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அண்ட் என்னோடய யூபிஐ ஐடியும் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது, ஆர் எப்படி பே பண்ணுறதுன்னு தெரியல, ஆர் எப்படி டொனேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக ஷிஃபானாவோட ஆறுதல்னால, ஷிஃபானா சொன்ன தைரியத்தினாலையும் ஷிஃபானாவோட வார்த்தைகள்னாலையும் அந்த சனிக்கிழமை ராத்திரியை நீங்கள் கடக்கிறீங்க. நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக தூங்கியே கடக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் முதல் படத்தை ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு தூக்கம் வரலை தான். பட் ஷிஃபானா சொன்னதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ரீஅஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறீங்க. இல்லை ஏதாவது மேஜிக் நடக்கும், இல்லை 300 நாள் இருக்குது, ஏதாவது நடக்கும், வசந்தோட மனசு மாற சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு சம்ஹவ் நீங்கள் நல்லாவே தூங்கிடுறீங்க. அண்ட் அதுக்கு அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமையுமே உங்களோட ஷிஃபானா இருக்கும்போது என்ன பயம், நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக அந்த சண்டேவையும் ஓட்டிடுறீங்க. ஷிஃபானா கூட கதை பேசிட்டு, காலேஜில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவும் ஓட்டிடுறீங்க. அண்ட் ஒரு வழியாக அடுத்த ஒர்க்கிங் டே வந்துடுது. காலேஜில் மண்டே வந்துடுது. கடைசி ஒரு நாளாக நீங்கள் பதட்டம் இல்லாமல் தான் இருந்தீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தீங்க. பட் காலேஜ் மறுபடியும் ஆரம்பிக்குது, மறுபடியும் வசந்தை ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வருது, ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி வருது. பட் அதை நீங்கள் பெருசாக வெளியே சொல்லிக்கல, பெருசாக எதையும் நீங்கள் காமிச்சிக்கல. நீங்கள் பாட்டுக்கு குளிக்கிறீங்க, ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க, ரொம்ப அழகாக ஒரு பிங்க் டாப் போடுறீங்க. பிங்க் டாப் போட்டு நீங்களும் ஷிஃபானாவும் போய் சாப்பிட போகிறீங்க. அண்ட் சாப்பிட்டுட்டு உங்களோட கிளாஸுக்கு போகிறீங்க. பட் இத்தனையும் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பெருசாக ஷிஃபானா கிட்ட பேசவே மாட்டீங்க. முன்ன மாதிரி நீங்கள் ஜோஷாக பேச மாட்டீங்க. அந்த சாட்டர்டே ஈவினிங்கும் சண்டேவும் எப்படி போச்சோ அந்த மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க. அண்ட் ஷிஃபானாவே அதை நோட் பண்ணி கேட்குறாங்க, மச்சி என்னாச்சு, என்ன யோசனை இருக்கே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு வழியாக நீங்கள் கிளாஸில் இருக்கும்போது உங்களோட மைண்டில் இருக்கிறதெல்லாம் வெண்ட் அவுட் பண்ணுறீங்க. உங்களோட மைண்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை மச்சி, எப்படி சொல்கிறது, எனக்கு வசந்தை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லடி, ஒரு மாதிரி இருக்குது. நான் சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். ஸோ அவர் எப்படி பார்க்குறது மறுபடியும் அப்படின்னு இருக்குது. நான் எங்கேயாவது காலேஜில் வெளில போனால் அவர் மறுபடியும் வந்துடுவாரோ ஆப்போசிட்டில். அந்த பையன்ட்டு எப்படி பேசுகிறது, என்னென்னு பேசுகிறது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக போயிடாதா, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக போயிடாதா, அதுவும் என்னை பார்த்துட்டு இதை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டாரு, இல்லை குமிஞ்சிட்டு போயிட்டாருன்னா என்னால் அதை தாங்கவே முடியாதுடி.
நீ நிறையா ஆறுதல் சொன்ன, நிறையா பாசிட்டிவிட்டி கொடுத்து, அதெல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. பட் இப்போ ரியாலிட்டின்னு வரும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. இப்போ கூட நான் மார்னிங் மெஸ்ஸுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது, இல்லை மெஸ்ஸில் நம்மளோட கிளாஸுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வசந்த் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். அண்ட் எங்கேயும் வசந்தை பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டே தாண்டி இருக்கேன். ஒரு மாதிரி பயமாக இருக்குடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் ஷிஃபானா எப்பவும் போல் உங்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்பவும் போல் வந்துட்டு மோட்டிவேஷன் அண்ட் பாசிட்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஏய் மச்சி, என்னடி நீ, நான் தான் அவனுக்கு அவ்வளோ சொன்னேன்ல, அவருக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டி, உன்னை பார்த்து அவாய்டெலாம் பண்ண மாட்டார். அண்ட் கண்டிப்பாக நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. கொஞ்சம் டைம் கூட, ஒரு ஃபியூ டேஸ் போகட்டும். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எங்கே அவர் வர போகிறாரு, நீ பாட்டுக்கு நீ யார், அவரே ரொம்ப பிஸி மேண்டி, அவரெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஃபியூ டேஸ் போகட்டும், அப்புறம் நம்மளே போய் கேஷுவலாக அவர்கிட்ட பேசலாம், நானும் உன் கூட வரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நார்மலைஸ் பண்ணி விட்டுறாங்க. அண்ட் உங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. ஆஸ் ஆல்வேஸ் ஷிஃபானா டானிக் குடித்த உடனே பெட்டராக ஃபீல் ஆகுது. அண்ட் எப்பவும் போல் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஃபிசிக்ஸாக தான் இருக்குது. உங்களோட ஃபிசிக்ஸ் மேம் வந்துட்டு செம்மையாக டீச் பண்ணுறாங்க, செம்ம என்கேஜிங்காக கிளாஸ் கொண்டு போகிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடத்துகிறாங்க. அண்ட் ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச நீங்களும் நல்லா லிசன் பண்ணுறீங்க. அப்பப்போ சின்ன சின்ன இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, அப்பப்போ சின்ன சின்ன பயங்கள் உள்ளே வந்துட்டு போகுது வசந்தை பற்றி. பட் அதெல்லாம் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸை கவனிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 hours முடிஞ்சு இன்டர்வல் வருது. அண்ட் நீங்களும் ஷிஃபானாவும் ஆஸ் ஆல்வேஸ் ஒன்றா வாஷ்ரூம் போகிறீங்க. வாஷ்ரூம்லேருந்து வெளில வந்துட்டு நீங்கள் ஷிஃபானா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒன்றா பேசிகிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் கேஷுவலாக சிட் சாட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன அவர், ஐயோ அந்த மிஸ்ஸு சரியான சிடுமூஞ்சியாச்சு, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் மெஸ்ஸில் என்ன போடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேண்டமான டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அடுத்த வாரம் ஒரு விஜய் படம் வருது, அதுக்கு போகலாமான்னு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ரேண்டமாக, ரொம்ப ஃபன்னியாக உங்களுக்கு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டீங்க. ஓகே, வசந்தை நம்ம பார்க்க போகிறது கிடையாது இப்போத்துக்கு, ஒரு ஃபியூ டேஸ் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் நல்லா நார்மல் ஆகிட்டு ஜெல் ஆகிட்டு வாஷ்ரூமுக்கு வெளியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்கள் எதிர்பாராத விதமாக திடீர்னு உங்களோட வலது தோள்பட்டையில், வலது ஷோல்டரில் ஒரு கை வந்து படுது. அண்ட் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வாய்ஸ் மறுபடியும் கேட்குது. என்ன செலிப்ரிட்டி மேடம், பயங்கர பிஸி போலையே நீங்கள் அப்படின்னு உங்களோட வசந்தோட வாய்ஸ் கேட்குது. அண்ட் நீங்கள் திரும்பி பார்த்தா உங்களோட வசந்தும் பிங்க் கலரில் ஒரு ஷர்ட் போட்டுட்டு செமையாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் நின்று உங்ககிட்ட தான் பேசுகிறாரு. உங்களை தேடி அவரே வந்திருக்காரு. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்த நீங்கள், இவ்வளோ நேரம் ஜோவியலாக இருந்த நீங்கள், டக்குன்னு வசந்தை பார்த்தோன்னே பேச்சு வர மாட்டேங்குது. வாயை தவிர எல்லா ஆர்கன்ஸும் பயங்கரமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது. ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிடுது, வயிறு என்னமோ பண்ணுது, காலில் நடுங்க ஆரம்பிச்சிருது. சொல்லுங்க வசந்த் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு மாதிரி பேச்சே வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அண்ட் உங்களுக்கு இடது பக்கம் தான் ஷிஃபானாவும் நின்றுட்டுருக்காங்க. அவங்களும் நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. இல்லை சத்யா, சாட்டர்டே ஈவினிங்க்கு அப்புறம் வந்து உங்களை பார்க்கவே முடியலையே, அதான் மேடம் ரொம்ப பிஸியோ அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு வசந்த் சொல்கிறாரு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க வசந்த், சும்மா நானும் ஷிஃபானாவும் ஒன்றா ரூமில் தான் இருந்தோம், அவ்வளோவா எங்கேயும் வெளில வரல, அதுதான் காரணமாக இருக்கும் வசந்த் அப்படின்னு பேசுகிறீங்க. ஒரு லோவான, ஒரு ஆங்ஷியஸான டோன்லேயே பேசுகிறீங்க. வசந்த் இங்கே வருவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கல. அண்ட் திடீர்னு வசந்த் உங்ககிட்ட வந்தோடனே உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் உங்களோட இன்செக்யூரிட்டியை சென்ஸ் பண்ண ஷிஃபானா டக்குன்னு கான்வர்சேஷனை அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க வசந்த் கிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. என்ன வசந்த், எங்கள் டிபார்ட்மெண்ட் பக்கம்லாம் வந்திருக்கீங்க, வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃபானா. ஹாய் ஷிஃபானா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் இந்த செலிப்ரிட்டி மேடமை பார்க்க தான். அன்றைக்கி ஒரு மாதிரி கான்வர்சேஷன் ஆக்வர்டாக முடிஞ்சிருச்சு, எனக்கும் மனசு கேட்கல, அதான் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு போகலான்னு வந்தேன். நத்திங் பிக் ஷிஃபானா அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். அண்ட் அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஹாப்பினஸ் வருது. எது, என்னை பார்க்க தான் இவர் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்காரு, அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் சரி பண்ணிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, அவர் வந்து நம்ம நல்லா பேசணும்னு நினைக்கிறாரு, நம்ம கூட ஒரு நல்ல பாண்ட் வச்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அதுவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் கொடுக்குது. அண்ட் நீங்கள் எதுவும் பேசலை, பட் மறுபடியும் ஷிஃபானா மேலே பேசுகிறாங்க. பரவாயில்லையே வசந்த், உண்மையை சொல்லணுன்னா இவ்வளவுமே கொஞ்சம் வரிடாக தான் இருந்தா, பட் இப்போ நீங்கள் வந்து பேசிட்டீங்கல்ல மேடம், இனி ஓகே ஆகிடுவாங்க, டோன்ட் வெரி.
அப்படின்னு ஷிஃபானா சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் ஷிஃபானாவோட காலை மிதிக்கிறீங்க, லூஸு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பை த வே நைஸ் டாப் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு. அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே செம்ம சந்தோஷம். வசந்த் வந்து நல்லா பேசுகிறாரு, நடந்த ஆக்வர்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் மறந்துருச்சு. வசந்த் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு, உங்களை பார்க்க டிபார்ட்மெண்ட் வந்திருக்காரு. இதுக்கு மேலே என்ன சாமி வேணும், இதுக்கு மேலே ஒரு லவ்வர் கேர்ளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. தேங்க்யூ வசந்த் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் வசந்த் மேலே பேசுகிறாரு. அண்ட் பை த வே சத்யா அண்ட் ஷிஃபானா, நான் என்னோடய டிபார்ட்மெண்ட் மேட்ஸ் கூட எவ்ரி ஆஃப்டர்நூன் வந்து வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. நான் அவ்வளோவா ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டேன். why don't you both join us? இன்றைக்கி ஒரு நாள் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்களேன், என் கூட வாங்க லஞ்சுக்கு. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் இன்றைக்கி மட்டும் இல்லை, நீங்கள் கம்ஃபர்டபுளாக தான் எவ்ரிடே கூட வரலாம். நம்மளாம் ஒன்றா சாப்பிட்லாம், நம்மளாம் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஐ திங்க் வில் மேக் அ குட் கேங். என்ன ஷிஃபானா, என்ன சத்யா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வசந்த் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப காமாக அவர் கூட சாப்பிட்ற கலைக்கிறாரு. உங்களையும் ஷிஃபானாவையும் அவரோட கேங்குக்குள்ளே உங்களையும் ஒருத்தராக சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அண்ட் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஃபீல் ஆகுது. ரொம்ப சந்தோஷமும் படுறீங்க. பட் உங்கள் வாய் பேசுமா பேசாத வசந்த், அது வந்து தாராளமாக வசந்த் தாராளமாக நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு ஷிஃபானா அவங்கள காப்பாற்றுறாங்க. உங்கள் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம். கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தானே அப்படின்னு ஷிஃபானா கேட்குறாங்க. ஆமாம் ஷிஃபானா, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் 2nd floor கேஃபேட்டீரியா வந்துடுங்க. எவ்ரிடே ஆஃப்டர்நூன் நம்ம ஒன்றா சாப்பிட்லாம். ஓகே ஓகே சத்யா, ஓகே ஷிஃபானா, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் இருக்குது, நம்ம ஆஃப்டர்நூன் பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இது வரைக்கும் பண்ண மேஜிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி, ஏதோ ரொம்ப கேஷுவலாக சாப்பிட கூப்பிட்ட மாதிரி அவர் பாட்டுக்கு அவரோட மேஜிக்கை தூவிட்டு போயிட்டே இருக்காரு. அண்ட் நீங்கள் செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, செம்மையாக ப்ளஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. டக்குன்னு உங்களோட கையை தூக்கி ஷிஃபானாவோட ஷோல்டரில் போட்டுட்டு ஒரு சின்ன ஹாப்பினஸோட சிக்னேச்சராக அதை எக்ஸிபிட்டும் பண்ணுறீங்க. அண்ட் ஷிஃபானாவும் திருப்பி உங்களுக்கு மச்சி பாரு நான் சொன்னேன்ல அன்னைக்கே அவருக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, பாரு ஒரு நாள் உன்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் தேடியே வந்துட்டாரு, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னை தேடி வந்திருக்காரு. அண்ட் டெய்லி என் கூட வந்துரு, நம்ம ஒன்றா சாப்பிட்லான்னு வேற சொல்லியிருக்காரு. இந்த பையனா உனக்கு வேணான்னு சொல்ல போகிறான், சரியான லூசுடி நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃபானா. நீ தாண்டி லூஸு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம், மொமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் மொமெண்ட்ஸ் வித் ஷிஃபானா. அண்ட் வசந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட போகிறீங்க. அடுத்த 2 மணி நேரம் உங்களுக்கு எப்படி ஓடும்? இவ்வளோ நேரம் நான் செம்மையாக போயிட்டு இருந்த ஹவர்ஸ், இவ்வளோ நேரம் செம்மையாக போயிட்டு இருந்த கிளாஸ் மறுபடியும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு. மறுபடியும் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது. எப்படா அந்த லஞ்ச் பெல் அடிப்பாங்க, எப்படா நம்ம போயிட்டு வசந்தை மறுபடியும் பார்க்கலாம், எப்போ நம்மளோட ப்ளூ ஷர்ட்டோட கண்களை பார்க்கலாம், எப்போ அவர் கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் ஒரு வழியாக அடுத்த ஹவரும் உங்களுக்கு முடியுது, உங்களோட காலேஜோட பெல் அடிக்குது. அண்ட் நீங்கள் ஷிஃபானாவோட கண்களை பார்க்குறீங்க, ஷிஃபானா உங்களோட கண்களை பார்க்குறாங்க. மச்சி உனக்கு வசந்த் வேணும், எனக்கு வீட்டு சோறு வேணும், ரெண்டுமே கிடைக்கிற ஒரே இடம் நம்ம கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஜூட்டு உடனே போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜோஷாக ரொம்ப தெம்பாக 2 பேரும் கிளம்பி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோட 2nd floor கேஃபேட்டீரியா போகிறீங்க. அண்ட் அங்கே ஆல்ரெடி வசந்தும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க ஒரு டேபிளில். உங்கள் 2 பேருக்கும் இடமும் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வசந்தோட கேங்கில் பார்த்தா ஆல்ரெடி 2 பொண்ணுங்க அண்ட் 2 பசங்க இருக்காங்க. வசந்த் அதில் ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அண்ட் உங்களுக்கு அதை பார்க்கும்போதே கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. பட் சத்யா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வசந்த் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு இடது பக்கம் ஷிஃபானாவும் வலது பக்கம் வசந்தும் உட்காந்துருக்காங்க. அண்ட் அந்த லஞ்ச் ஹவர் உங்களோட க்ரஷ் கூட, உங்களோட க்ரஷோட கேங்கு கூட செமையான அந்த லஞ்ச் ஹவர் தொடங்குது. ரொம்ப ஜாலியாக கான்வர்சேஷன்ஸ்லாம் மேக் பண்ணுறீங்க. வசந்த் உங்களை கலாய்க்கிறாரு, ஷிஃபானா வசந்தை கலாய்க்கிறாங்க, வசந்தோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நல்லா ஜெல் ஆகுறாங்க, நீங்களும் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறீங்க.
உங்களுக்கு அப்படியே ஒரு புதுசாக ஒரு கேங் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அண்ட் ரொம்ப நாள் கழித்து வீட்டு சாப்பாடும் சாப்பிட்றீங்க. வசந்தே சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு தராரு, சிலதெல்லாம் எடுத்து உங்கள் பிளேட்டில் போடுறாரு, ஒரு ஸ்வீட் எடுத்து உங்களுக்கு ஸ்பூனில் ஊட்டிலாம் விடுறாரு. அதை பார்த்து ஷிஃபானா முறைக்கிறாங்க. ஸோ எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட்டுமே நடக்குது அந்த லஞ்ச் ஹவரில். அண்ட் நீங்கள் ஹோல் ஹார்ட்டடாக ஹாப்பியாக இருக்கீங்க. வசந்த் கூட இருக்கனால மட்டும் இல்லை, வசந்தோட கேங்கில் நீங்கள் அஃபிஷியலாக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே மாறிட்டீங்க அதனால. அண்ட் இந்த மாதிரி ஹார்ட்டி மூமெண்ட்ஸ்லாம் யூனிவர்ஸோட மேஜிக் இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்படியே மனசுக்குள்ளே யூனிவர்ஸுக்கும் முருகசாமிக்கும் ஒரு சின்ன தேங்க்ஸும் சொல்லிக்கிறீங்க. அண்ட் சாப்பிட்ருக்க லைட்டாக உங்களோட வலது கை வசந்தோட இடது கை கூட ப்ரஷ் ஆகுது. அப்பப்போ உங்களோட ஷோல்டர்ஸ் ப்ரஷ் ஆகுது. வசந்தை நீங்கள் டச் பண்ணுற மாதிரிலாம் வருது. அண்ட் அந்த மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ரொம்ப நாசுக்காக தெரியாத மாதிரியே வேணும்னே போய் வசந்தை போய் தொடுறீங்க, வசந்தோட காலை லைட்டாக டச் பண்ணுறீங்க, பயங்கரமாக சேட்டை பண்ணுறீங்க. அண்ட் உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு கேவலமாக கேட்குது. சத்யா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது, கொஞ்சம் அடக்கி வாசடி அப்படின்னு சொல்லுது உங்களோட மனசாட்சி. அண்ட் ஒரு வழியாக லஞ்ச் ஹவர் முடியுது. நீங்கள் வசந்தெல்லாம் பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஓகே கைஸ், செம ஜாலியாக இருந்துச்சுல. இதே மாதிரி டெய்லியும் ஒன்றா சாப்பிடலாம். முடிஞ்சால் நம்ம ஈவினிங் கூட மீட் பண்ணலாம். சத்யா அண்ட் ஷிஃபானா எப்போவுமே இங்கே வந்துருங்க, உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு வசந்த். அண்ட் இந்த டைம் ஷிஃபானாக்கு பதிலாக நீங்கள் முந்திட்டு பதில் சொல்கிறீங்க. நோ வசந்த், நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் தாராளமாக வந்துடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் எப்பவும் போல் அவங்களோட பார்த்தா அவங்கள முறைக்கிறாங்க. அண்ட் நீங்கள் அவங்களோட காலை மிதிக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹார்ட்டியாக அந்த ஒரு டே போயிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சில ஃபியூ வீக்ஸ் போகுது, நெக்ஸ்ட் ஒரு சில ஃபியூ மந்த்ஸ் போகுது. ஒவ்வொரு நாளும் நீங்களும் வசந்தும் லஞ்சுக்கு மீட் பண்ணுறீங்க, வசந்தோட கேங் கூட மீட் பண்ணுறீங்க. சில நாள் வசந்த் மட்டும் தனியாக வராரு, சில நாள் ஷிஃபானா வந்து லேப் ஒர்க்குக்கு போயிடுறாங்க, நீங்கள் வசந்தோட கேங் மட்டும் இருக்குது. சில நாள் நீங்களும் வசந்த் மட்டுமே தனியாக லஞ்சில் மீட் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே இருக்க பாண்ட் ரொம்ப அழகாக போகுது, ரொம்ப மென்மையாக போகுது, ரொம்ப ஸ்ட்ராங்கும் ஆகுது. பட் என்ன, லவ்ங்கிற விஷயம்தான் இல்லை, லவ்ங்கிற வார்த்தையோ வாசமோ அதில் இல்லை. லவ்வை பற்றி மட்டும் வசந்த் பேசக்கூடாது, அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகக்கூடாதுங்கிறத மட்டும் வசந்த் கொஞ்சம் தெளிவாக இருக்கார். பட் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. வசந்த் கூட இருக்கிற ஹாப்பினஸே போதும். அண்ட் ஷிஃபானா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நாள் மேஜிக் நடக்கும். ஏதாவது ஒரு நாள் வசந்த் வந்து நான் அவருக்கு ஒய்ஃபாக வந்தால் நல்லாயிருக்கும்னு அவரும் ஃபீல் பண்ணுவார். ஏதாவது ஒரு நாள் வசந்தோட மனசு மாறும், அவரே ப்ரப்போஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. நடுவில் சில நாள்லாம் வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிடலாமான்னு மறுபடியும் நினைக்கிறீங்க. பட் இல்லை, அந்த டாப்பிக்கை நம்ம மறுபடியும் எடுக்க வேண்டாம், அது எடுத்தால் ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்னு அப்பப்போ ஷிஃபானாவும் உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குறாங்க, ஷிஃபானா ஆறுதலும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாரல் சப்போர்ட்டாக எப்போவுமே இருக்காங்க. சில வாரங்கள் சில மாதங்கள் ஆகுது, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியுது. செமஸ்டர் ஹாலிடேஸில் வசந்த செமையாக மிஸ் பண்ணுறீங்க. அண்ட் இதெல்லாமே போயிட்டு இருந்தாலும் நீங்கள் நடுவில் நல்லாவும் படிக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். அண்ட் காலேஜில் நம்ம லவ் பண்ணுறதுக்காக மட்டும் வரல, படிக்கிறதுக்காகவும் வந்திருக்கோம். ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஸோ ஈக்குவல் அளவில் நீங்கள் படிப்பு, கொஞ்சம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் கொஞ்சம் காதல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் செம் ரிசல்ட்ஸ் வருது. உங்கள் கிளாஸில் ஒன் ஆஃப் த டாப் 10 மார்க்ஸ் ஸ்கோரர்ஸாக நீங்கள் வரீங்க. ஃபஸ்ட் செம் அப்படியே போகுது. அதே மாதிரி செகண்ட் செம் வருது. காலேஜில் அப்பப்போ கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வரதாகட்டும், மறுபடியும் நீங்களும் வசந்தும் சேர்ந்து ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணுறதாகட்டும், வசந்த் கூட இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், அவர் கூட லஞ்ச் சாப்பிட்றதாகட்டும், சில நாள் ஈவினிங் காஃபி குடிக்கிறதாகட்டும், அப்பப்போ எங்கேயாவது வெளியே போயிட்டு வரதாகட்டும், காலேஜ் பர்ச்சேஸுங்கிற பேரில் நீங்களும் வசந்தும் பயங்கர க்ளோஸ் ஆகிடுறீங்க. பட் உங்களுக்கான நாட்கள் கம்மியாகிட்டே வருது. காலேஜ் வந்து இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் எண்ட் ஆக போகுது. பட் ஒரு நாள் கூட வசந்த் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற நிலைமைக்கு வரமாட்டேங்கிறாரு. ஒரு நாள் கூட அந்த லைனை தாண்ட மாட்டேங்கிறாரு. நீங்கன்னா அவ்வளோ பிடிக்குங்கிற மாதிரி பேசுகிறாரு, நீங்களும் அவ்வளோ பிடிக்குங்கிறது எல்லா செய்கையிலையும் சொல்கிறாரு. பட் அந்த வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்ணால் சொல்லுற, காதால் சொல்லுற, ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஷிஃபானாவோட மாரல் சப்போர்ட்னால நீங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, ஷிஃபானாவோட கைடன்ஸ்னால நீங்கள் கரியரையும் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு வழியாக செகண்ட் செம்மும் முடியுது. காலேஜோட ஃபேர்வெல் டே வருது. வசந்தோட லாஸ்ட் டே இன் காலேஜ்.
அண்ட் உங்களோட லாஸ்ட் டே இன் ஃபர்ஸ்ட் இயர். அண்ட் இந்த டேக்கு அப்புறம் வசந்த் காலேஜை விட்டே போயிடுவார். மறுபடியும் வசந்த் நீங்கள் பார்ப்பீங்களா? மறுபடியும் வசந்த்க்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாண்ட் வருமா? வசந்த் தன்னோட ஃபீலிங்ஸை சொல்லுவாரா? அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. கடைசி நாள்லையாவது வசந்த் தன்னோட ஃபீலிங்ஸை கன்ஃபெஸ் பண்ணுவாரா? ஏதாவது ஒரு வேதியியல் மாற்றம் வசந்த்குள்ளே வந்திருக்குமா? உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்குமா? உங்களை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிருப்பாரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள். வசந்தும் சத்யாவும் சேருவாங்களா, இல்லை லைஃப் லாங் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் இல்லை, நானும் ஆவலாக தான் காத்திருக்கேன். ஸோ எஸ் டியர் மக்களே, நம்ம சூரிய வம்சம் படத்தில் ஒரே பாட்டில் சரத்குமாரும் தேவயானி மேமும் பெரிய ஆளாகிற மாதிரி நம்ம இங்கே ஒரே எபிசோடில் சத்யாவும் வசந்தையும் ஒரு என்டையர் ஃபஸ்ட் இயர் படிக்க வச்சிட்டோம். அவங்கள இன்னும் க்ளோஸ் ஆக வச்சிட்டோம். பட் இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது. இதுக்கப்புறம் தான் லாஸ்ட் டே இருக்குது. வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம், வருஷம் ஃபுல்லாக என்ன வேணால் பண்ணியிருந்திருக்கலாம். பட் கடைசி நாளில் வசந்த் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி வசந்தும் சத்யாவை விரும்புவார்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஷிஃபானாவோ யூனிவர்ஸோ முருகசாமியோ ஏதாவது மேஜிக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். சரிங்களா? ஸோ அந்த ஃபேர்வெல் டேயில் என்ன தான் நடக்க போகுதுங்கிறத நீதானே என் பொன் வசந்தமோட லாஸ்ட் எபிசோட், அதாவது எபிசோட் 12 நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? எஸ், இதோட இந்த கதையை நான் முடிக்க போகிறேன். ஏன் சீக்கிரம் முடிக்கிறேன், ஆர் என்ன நடந்துச்சு, ஆர் என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லை மெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ப்ளீஸ் கதை எப்படி இருந்துச்சு, இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதயத்தின் குரல் இஸ் நான் கமர்ஷியல். ஸோ ப்ளீஸ் ஜிபே, ஃபோன்பே ஆர் பேபால் மூலமாக எனக்கு உங்களால் முடிஞ்ச மினிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் இதயத்தின் குரல் ரொம்ப வருஷத்துக்கு ஃப்ரீயாக ரன் பண்ண முடியும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.